மாவீரன் சுந்தரலிங்கனுக்கும் மாவீரன் ஒண்டி வீரனுக்கும் இந்த அரசு சிலை வைக்கலாம், அதை ஏற்கலாம். இமானுவேல் சேகரன் அவங்களுக்கு கூட ஈடு இல்லைன்னு எழுதுறான். சுந்தரலிங்கம் சுதந்திர போராட்டத்தினுடைய அடையாளம், சமூக விடுதலையின் அடையாளம் இல்லை. தியாகி இமானுவேல் சேகரன் தேவேந்திரகுல சமூகத்தினுடைய சமூக ஒடுக்குமுறைக்கு எதிராக தலை கொடுத்தவன், உயிர் கொடுத்தவன், ரத்தம் கொடுத்தவன். அந்த சுந்தரலிங்கத்திற்கு சிலை வைத்தால் பரவாயில்லை என்று யார் சொல்றான்? ஆப்பநாடு மறவர் சங்கம் 8வது பத்தியில் சொல்லியிருக்கு. உங்களுடைய வாக்கு வங்கியை பெற்றுக்கொள்வதற்கு எதிரிகள் கூடாரத்தில் கணக்கு வழக்கு போடுகிறார்கள். உங்களை அரசியல் அடிமைகளாக வைத்துவிட்டு அவர்கள் அதிகாரத்தில் இருந்துவிட்டு சிறு சிறு கோரிக்கைகளுக்கு கையேந்துகிற சமூகமாக தொடர்ந்து உங்களை வைக்க வேண்டும் என்கிற திட்டம் எதிரிகள் கூடாரத்தில் தீர்மானிக்கப்படுகிறது. அதுதான் அரசியல். உங்கள் ஆற்றல்களை எல்லாம் ஒன்று திரட்டி அணி திரட்டி போர் வியூகம் வகுத்து, அரசியல் வியூகம் வகுத்து, எதிரிகளுடைய பலத்தையும் பலவீனத்தையும் கணித்து உன் பலத்தை அவனுக்கு எதிராக ஒன்று திரட்டி நாம் பிரயோகிக்கிற பொழுதுதான் இந்த சமூகம் வெற்றி பெறும். சமூகம் வெற்றி பெறும். அங்கே போயிடுச்சு. அவன் உடனே மனு போடுறான். அந்த மனுவில் பாருங்கள், அந்த மனுவை நீங்கள் இமானுவேல் மணிமண்டபத்தை தடுக்க முயற்சி பண்ணுறான் ஆப்பநாடு மறவர் சங்கம் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். 8வது பாயிண்ட் அவனுடைய பிராதை எடுத்து படிங்க தயவுசெய்து. 8வது பாயிண்டில் என்ன சொல்கிறான் தெரியுமா? தியாகி இமானுவேல் சேகரனை பல சாதிக்காரர்கள் கொலை செய்தார்கள். மனு போடுறவை யார்? ஆப்பநாடு மறவர் சங்க செயலாளர். யார் கொலை பண்ணவன்? கொலை பண்ணவே அவன்தான். கொலை பண்ணவே அவன்தான். நான் இவனை கொலை பண்ணேன் அப்படின்னு அவன் சொல்கிறத எப்படி சொல்கிறான்னா, பல சாதிக்காரன் கொலை பண்ணிட்டாங்கிறான். அடுத்த பாயிண்ட்டு, மாவீரன் சுந்தரலிங்கனுக்கும் மாவீரன் ஒண்டி வீரனுக்கும் இந்த அரசு சிலை வைக்கலாம், அதை ஏற்கலாம். இமானுவேல் சேகரன் அவங்களுக்கு கூட ஈடு இல்லைன்னு எழுதுறான். ஆனால் நம்ம சமுதாயத்தில் முதல் தீர்மானம் என்ன தெரியுமா? விரகனூர் சுற்றுச்சாலையில் சுந்தரலிங்க சிலை வையின்னு வச்சான். நான் அடுத்த நிமிஷமே சொன்னேன், இல்லை இல்லை, விரகனூர் சுற்றுச்சாலையில் தியாகி இமானுவேல் சேகரன் சிலை தான் வைக்கணும், அதுதான் எங்கள் சமூகத்துக்கு பிரதான கோரிக்கைன்னு சொன்னேன். உடனே என்ன சொல்கிறான், இவன் சுந்தரலிங்கத்துக்கு சமூகத்துக்கு எதிரானவன்னு என்ன சொன்னான். நான் சொன்னேன், சுந்தரலிங்கம் சுதந்திர போராட்டத்தினுடைய அடையாளம், சமூக விடுதலையின் அடையாளம் இல்லை. தியாகி இமானுவேல் சேகரன் தேவேந்திரகுல சமூகத்தினுடைய சமூக ஒடுக்குமுறைக்கு எதிராக தலை கொடுத்தவன், உயிர் கொடுத்தவன், ரத்தம் கொடுத்தவன். நீ சுந்தரலிங்கனை எளிதாக மத்திய மாநில அரசுகள் ஏற்றுக்கொள்ள, அதில் ஒன்றும் சிக்கல் இல்லை. ஆனால் தியாகி இமானுவேல் சேகரனை ஏற்கிற பொழுதுதான் அது தேவேந்திரகுல வேளாளர்களை ஏற்றதாக அர்த்தம். அந்த கோரிக்கை விடானோம், அங்கே முட்டுனோம். நமக்குள்ள 2 குரூப் முட்டுட்டோம். முட்டை விட்டா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அந்த சுந்தரலிங்கத்திற்கு சிலை வைத்தால் பரவாயில்லை என்று யார் சொல்றான்? ஆப்பநாடு மறவர் சங்கம் 8வது பத்தியில் சொல்லியிருக்கு. என்று சொன்னால் நம்ம கோரிக்கை அவன் கோரிக்கை எப்படிடா ஒன்றா இருக்கு? எப்படி ஒன்றா இருக்கு? அப்போ உன்னை பேச வச்சவன் அவனா? அவன் சொன்னதைத்தான் அவன் எழுதி கொடுத்துருக்கானா அப்படின்னு யோசிக்க வேண்டுமா வேண்டாமா? இதிலிருந்து என்ன சொல்கிறேன்னா, உங்களுடைய செயல் திட்டங்கள் எதிரிகள் கூடாரத்தில் தீர்மானிக்கப்படுகிறது. உங்களுடைய அரசியல் திட்டங்கள் துரோகிகள் கூடாரத்தில் தீர்மானிக்கப்படுகிறது. உங்களுடைய வாக்கு வங்கியை பெற்றுக்கொள்வதற்கு எதிரிகள் கூடாரத்தில் கணக்கு வழக்கு போடுகிறார்கள். உங்களை அரசியல் அடிமைகளாக வைத்துவிட்டு அவர்கள் அதிகாரத்தில் இருந்துவிட்டு சிறு சிறு கோரிக்கைகளுக்கு கையேந்துகிற சமூகமாக தொடர்ந்து உங்களை வைக்க வேண்டும் என்கிற திட்டம் எதிரிகள் கூடாரத்தில் தீர்மானிக்கப்படுகிறது. அதுதான் அரசியல். அதுதான் அரசியல். ஏன் என்று சொன்னால் அதிகாரம். நாம் சென்ற நூற்றாண்டுகளில் பண்டைய காலங்களில் இருந்த நம்முடைய பராக்கிரமத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்மால் வெட்டி வீழ்த்தி விரட்டப்பட்ட எதிரிகள் இன்றைக்கு அதிகாரத்திலே இருந்து கொண்டு நாம் எழுந்து விடாமல் கவனமாக நம்மை சிதைத்து கொண்டும் உடைத்து கொண்டும் நம்முடைய ஒருங்கிணைப்பை கெடுத்து கொண்டும் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இது அரசியல் சூழ்ச்சி. இதை வெல்ல முடியாதா? வெல்ல முடியும். எப்போ தெரியுமா வெல்ல முடியும்? நானும் வையவனும் கரிகாலனும் அண்ணன் இன்குலாப்பும் எங்கள் அண்ணன் விஜயராமன் அவர்களும் தம்பி தமிழ்மாறனும் ஒரே மேடையில் ஒரே அணியாக விட்டு கொடுக்காமல் இன்டாக்டா நிற்கணும்.
நிற்கணும். இவர் ஒரு பெரிய பீரங்கி சுடுறத பெரிய கெட்டிக்காரன், அவர் துப்பாக்கி சுடுறத பெரிய கெட்டிக்காரன், இவர் மிசைல் அடிக்கிறதுல பெரிய கெட்டிக்காரரு, அவர் கண்ணி வெடி பதிக்கிறதுல பெரிய கெட்டிக்காரரு, அவர் போர்க்கப்பலை கடலில் ஓட்டிட்டு போகிறதுல அங்கே எங்கள் அண்ணன் ஒரு கெட்டிக்காரன், எல்லாரும் கெட்டிக்காரங்கப்பா. ஆனால் ஒருத்தர் இமயமலையில் பீரங்கி சுடுறான், ஒருத்தர் இந்துமா கடலில் கப்பலை விட்டுக்கிட்டு இருக்கான், ஒருத்தர் பூமிக்குள்ளே சுட்டுக்கிட்டு இருக்கான், ஒருத்தர் வானத்தில் நேராக மிசைல் விட்டா எந்த எதிரிடா சாவான்? யாரை வெல்ல முடியும்? உங்கள் ஆற்றல்களை எல்லாம் ஒன்று திரட்டி அணிதிரட்டி போர் வியூகம் வகுத்து அரசியல் வியூகம் வகுத்து எதிரிகளுடைய பலத்தையும் பலவீனத்தையும் கணித்து உன் பலத்தை அவனுக்கு எதிராக ஒன்று திரட்டி நாம் பிரயோகிக்கிற பொழுதுதான் இந்த சமூகம் வெற்றி பெறும். சமூகம் வெற்றி பெறும். இதை விட்டுவிட்டு நான் மாவீர பரம்பரை மாவீரன் பரம்பரை, என் ஆற்றலை பாரு, என் மீசையை பாரு, என் திறமையை பாரு, என்னை வெல்ல முடியுமா, என்னை வெல்ல முடியுமானா அவன் நீ கொக்கரிக்க டொப்பு 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 உடனே தூக்கிட்டு போகிறான். தம்பி என்ன பாண்டிய தீபக் பாண்டியனை கொண்டுட்டான், ராமர் பாண்டியனை கொண்டுட்டான், அதுக்கு முன்னாடி முத்துமனவை கொண்டுட்டான். என்னடா கொண்டுகிட்டே இருக்காங்க யாரா? அண்ணே தீபக் பாண்டியன் இப்படி 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 இப்படின்னு விரிச்சு வைக்கிறாங்க. அவ்வளோ குவாலிட்டிஸ் இருக்க வேண்ட, அவ்வளோ அருமையான சிந்தனைக்கார, ஒரு படிப்பாளி, சமூகத்துக்காக களமாடி இருக்கான், போராடி இருக்கான், மாவீர, மக்களை அணிதிரட்டி இருக்கிறான். இல்லைங்க விடுங்க, மக்களை அணிதிரட்டி இருக்கிறான். ஆனால் பரிதாபமாக கொண்டுட்டாங்க. சங்கரை, உடுமலை சங்கரை எப்படி கொண்டாங்க? ஐயோ, அப்படியே டிவியில் போடுறான், கௌசல்யா நின்றுக்கிட்டு இருக்கா, உடுமலை சங்கரை அப்படியே துண்டு துண்டா வெட்டி கொள்றான். வெட்டி கொண்டவன் இன்னும் உயிரோடு தான்டா இருக்காங்க. அவன் அப்பனை ஆத்தாலும் முதல் ரவுண்டில் தண்டனை வாங்கிட்டு 2வது ரவுண்டில் விடுதலை வாங்கிட்டு போயிட்டான். கச்சநத்தம் படுகொலை போராடி ஒரு தீர்ப்பை வாங்கி கொடுத்தான். அந்த அவங்களுக்கு எல்லாருக்கும் ஆயுள் தண்டனை சொன்ன உடனே ஊர்க்காரன் சைலண்ட் ஆகிட்டான். இப்போ மேல்முறையீடுக்கு போயிருக்கான் எதிரி. மேல்முறையீடில் அவங்களை எதிர்த்து வாதாடுவதற்கு வக்கீல் இருக்கான். ஆனால் ஊருக்காரன் பக்கத்திலே வர மாட்டேங்கிறான். கச்சநத்தம் படுகொலையில் அந்த கலெக்டர் ஆஃபீஸ் வாசலில் என்ன கூப்பாடு போட்டுச்சு இந்த சமூகம். அந்த போராட்டம் முடிஞ்சிச்சு, ஒரு பையன் அதை பற்றி கேட்கல, ஒரு பையன் கேட்கல. முத்துமனவுக்கு அதுதான், தீபக் பாண்டியனுக்கு அதுதான், ராமர் பாண்டியனுக்கு அதுதான். இன்னைக்கு அந்த குடும்பத்தில் யாராவது போய் பார்த்தோமா? வழக்க தொடர் நடவடிக்கை பார்த்தோமா? அரசாங்கத்திட்ட போனோமா? மீண்டும் ஏற்படாத அளவுக்கு வேலியை இழுத்து கட்டி பாதுகாப்பு பண்ணு நம்ம சமுதாயத்துக்கு. காரணம் என்னன்னா, அந்த இடத்துல நான் கெட்டிக்கார அரசியல்வாதின்னு காட்டிக்கிட்டு ஃபோக்கஸ் அரசியல் பண்ணுற அரசியல் பெருகிருச்சு. உள்ள சுத்தியோட சமுதாயத்துக்காரனுக்கு உறுதுணையாக நிற்கிற அரசியல் இன்னைக்கு இல்லை. அதான் பிரச்சனை. அப்போ என்ன பண்ணணும்? இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி இன்னைக்கு தேதியாக இருக்கட்டும். இந்த தேதியை ஒரு பொன்னெழுத்தில் பொறிச்சிருக்கோம். நம்ம இந்த இடத்துல தேவேந்திரர்கள் தான் என்ற அகந்தையை விட்டு விட்டார்கள். நான் தலைவன் என்று கொக்கரிக்கிற மனப்பான்மை விட்டு விட்டார்கள். யார் தலைமை என்பது முக்கியமல்ல, என் இனத்தினுடைய விடுதலை என்பது முக்கியம் என்று தீர்மானித்தார்கள். அன்ற பிறந்த அந்த கூட்டமைப்பு எல்லா எதிரிகளின் சூழ்ச்சியையும் முறியடித்து, எதிரிகளின் அந்த வலையை கிழித்தெறிந்து, ஒற்றுமையோடு சமூகத்தை எல்லா நிலைகளிலும் கட்டியெழுப்பி அரசியல் அதிகாரத்தை நோக்கி நகற்றி தேவேந்திர சமூகத்தை ஆட்சி பீடத்தில் ஏற்றி தனக்கான குலப்பெருமைகளை மீண்டும் மீட்டெடுத்தார்கள். இந்த வரலாறு இன்றைய தேதியில் தொடங்கியது என்று நாளைய வரலாறு எழுதுகிற அளவிற்கு நமக்குள்ளே கருத்தொற்றுமை, ஒரு பாச பிணைப்பு, ஒரு சமூக அக்கறை, ஒரு விட்டு கொடுக்கிற மனப்பான்மை, ஒரு திட்டமிடுதல் எல்லாமே இருக்கும். இருந்தால் இந்த கூட்டமைப்பு வெற்றி பெறும். இவங்களை பூரா அனுப்பி விட்டுட்டு யாரா பெரியவன்னு யோசிச்சிங்கன்னா அங்கேயே அது நாசமாக போச்சுன்னு எழுதி வச்சுக்கோ. ஏன்னா அப்படி நிறைய நாசமாக போன கதையை நான் பார்த்துட்டேன். நாங்களே தொடங்கிட்டு நாங்களே எழுதி கொடுத்துட்டு தான் வெளியே போனோம். இதெல்லாம் நடந்துச்சு. சொல்கிறது புரியுதா? இதை செஞ்சால் இந்த கூட்டமைப்பு வெற்றி பெறும். செய்யணும். இதெல்லாம் நாங்கள் எதுக்கு சொல்கிறோம்னா,
நாங்கள் இனி என்ன, எனக்கு வயசு 58, மிஞ்சி போனால் ஒரு 10 வருஷம் இருப்போமா, 15 வருஷம் இருப்போமா, அன்னை 100 வருஷம் இருக்கான்னு நீங்கள் சொல்லலாம். இவன் எப்போ சாவான்னு சொல்லி நினைக்கிறவன் பல பேர் இருக்கான். இல்லை அதையும் சொல்லிடுறேன், எப்பா தம்பிகளா இல்லை, நாங்களாம் உங்களை உண்டாக்கி ஒரு அப்பன் மாதிரி, பெத்தவன் மாதிரி, உன் கூட பிறந்த அன்னை மாதிரி உங்களெல்லாம் ஒரு பெரிய அரசியல் சக்தியாக மாற்றி உங்களை கொண்டு சட்டப்பேரவையில் நாடாளுமன்றத்தில் உட்கார வச்சு நான் அழகு பார்க்கணும்னு ஆசைப்படுறோம்டா, அழகு பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். உனக்கிட்ட நிற்கணும்டா, பெரிய சக்திகள்லாம் கையை கும்பிட்டு எங்களை ஆதரிங்கன்னு கேட்கணும்டா. கூட்டணி மந்திரி சபை வேணும்னு நம்ம சொல்ல முடியாதா? நீ சொல்ல முடியாது, சொன்னால் சிரிப்பாங்க எல்லாரும். ஏன்னா நம்மக்கிட்ட ஒற்றுமை இல்லை, மக்களை அணிதிரட்டில் வாக்கு வங்கிகளை சொல்ல முடியாது. ஒற்றுமை ஆகிறவன், மக்கள் வாக்கு வங்கியை திரட்டினவன், புரியுதா, அரசியலாக வலுவாக நிற்கிறவன் சவால் விடுறான். ஆனால் நீயே விட முடியல, பொச்சு காப்பு பொறாமை.